இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம். இங்கே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. அதாவது என்ன முறையில் பார்த்தீங்க? இதே சார் கம்பா, தேங்காயா, செயினா? கம்பு வச்சும் சரி அப்புறம் வந்து தேங்காய் வச்சும் பார்த்தேன். சரி, பார்த்து இதில் அடையாளம் வச்சுருக்கீங்க. அதில் அடையாளம் பண்ணியிருக்கேன். ஆமாம், அடையாளம் பண்ணியிருக்க இடத்துல இல்லைங்க. ஆமாம், அடையாளம் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இந்த இடம் தான் அடையாளம் பண்ணியிருக்காரு. அதில் குழி தோண்டி இருக்குது. அந்த இடத்துல நிலத்தடி நீர் வளம் இருக்கா இல்லையான்னு தெரிந்து கொள்வதற்காக அவர் வந்து 100 அடியில் தண்ணி வரும், 300 அடி போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல விதமான நீரோட்டம் வந்து அதில் ஜங்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காராம். இப்போ அந்த இடத்த மட்டும் தண்ணி இருக்கா இல்லையான்னு உறுதி பண்ணுறதுக்காக இங்கே 11 மீட்ரு லென்த்துக்கு ஒரு ஸ்கேன் நடக்குது. இந்த ஏரியாவில் பாறை அமைப்புங்கிறது வடமேற்கு தென்கிழக்கு. இந்த மாராந்த அருகில் உள்ள நாலாங்குறிச்சி, இது நாலாங்குறிச்சி ஊர். அது மாராந்த மலை இங்கே தான் வடக்க இருக்குது. அந்த மாராந்த மலை என்ன டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் இங்கே நீரோட்டம் இருக்கும். இந்த இடத்துல தண்ணீர், அதாவது நிலத்தடி நீரோட்டம் இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். அந்த நீரோட்டத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். அந்த கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக அவங்க கொடுத்த பாயிண்டில் நீரோட்டம் இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். நல்ல வெர்ஜின் லேண்டு, உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் கிடைக்கும். இங்கே பக்கத்தில் போர்வெல் போட்ட அடையாளம் எதுவுமே இல்லை. கிணறு இருந்து 3 இது கிடையாது. தர வெறும் காடு அப்படியே இருக்குது. ரிசல்ட்டு அப்படியே அக்யூரேட்டாக வரும். இது அவங்க சொன்ன இடத்துல ஸ்கேன் பண்ணியாச்சு. சரி, இதில் 3 வாட்டர் பாடி வருது. சரி சரி. அவங்க சொன்ன இடங்கிறது 6,000 மீட்டர் டிஸ்டன்ஸ். ரொம்ப சுமாரான ஒரு ஈரம் தான். சரி, 80 அடியிலேருந்து 350 அடிக்குள்ள ஒரு ஈரப்பதம் இருக்குது. சரி. அதோட பெட்டராக 9 மீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த இடம். கல்ல வைங்க சார். இந்த இடத்துல அதோட பெட்டரான பாயிண்ட்டுங்க இருக்குது. கொஞ்சம் அழகு சட்டை. அவங்க அடையாளம் பண்ண இடம் 6 மீட்டர்னால் அதுலேருந்து 3 மீட்ரு, அதாவது மொத்தத்தில் 9 மீட்டரில் இந்த பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு. அந்த இடத்த விட இதுதான் பெட்டராக இருக்குது. 80 அடியிலேருந்து 350 அடியிலேருந்து 290 மீட்ரு. ஆமாம், அடி மாற்றி பாருங்கள். 9 6 9 அடி. ஸோ இந்த இடத்துல 9 அடி தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணால் இதை விட பெட்டரான பாயிண்ட்டு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு வெறும் 11 மீட்டர் வரைக்கும் ஸ்கேன் பண்ணதுலேயே இந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஆமாம், இன்னும் டீட்டெயில்டாக லென்த்தியாக ஆமாம். இன்னும் 2-3 சோப்புலாம் காமிக்குது. அது ஃபுல்லாக பாறை, கருங்கல் பாறை. அப்படியா? அதில் முறிவு இல்லை. ஒரே ஒரு முறிவு தான் இருக்குது. 80 அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி 100 மீட்ரு 350 அடிக்குள்ளே. இது அநேகமாக 80 அடிக்குள்ளே பிரேக். ஆனால் அதோட ஸ்டோரேஜுக்குன்னு போட்டு நிப்பாட்டுங்க. அதுதான் இல்லை 80 மீட்ரு 260 அடி சப்மர்சிபிள் மோட்டர் போடும்போது ஒரு 400 அடியாவது போடுங்க. குறைந்தபட்சம் 400 அடி போடுங்க. 400 அடியாக போடணும். ஆமாம். ஸோ இது நல்லா அடையாளம் வச்சுக்காங்க. சரி. ஸோ அதோட இதுதான் பெஸ்ட்டு பாயிண்ட்டு. பாறை அமைப்பும் இங்கிட்டு தான் சரியும். உட்சரியதுங்கிறது இங்கே தென்மேற்கு நோக்கி தான் சரியும். சரி, அப்படியா? ஆமாம். பாறை அந்த மாறாந்த மலை எப்படி இருக்கோ அதே தான் இங்கே அமைப்பு. இங்கே நம்ம உடையாம்புலி இங்கிட்டு கணக்கில்லாத போர் போட்டிருக்கேன். உடையாம்புலியில் ஊரில் உள்ள நிறைய பேர்கிட்ட கேளுங்க. என் பேரை சொல்லுவாங்க. சிவராமன் தெரியுமா? உடையாம்புலி வாத்தியார். ஆமாம் ஆமாம். அவர்கிட்ட கேளுங்க. மறுபடி ஒரு ஏடிஎம்கேல ஒரு அர்ஜுனன் தெரியுமா? ஏடிஎம்கே கவுன்சிலர். உடையாம்புலி கணக்கில்லாத பேருக்கு கிணறு போர்னு பார்த்து கொடுத்துருக்கேன். சரி சரி. அவர் காலேஜில் ப்ரொஃபஸராக இடமா இருந்தார் சிவராமன். ஆமாம். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு முழு நேரம் விவசாயி ஆகிட்டார். அவர் கொடுத்த கிணறு நான் கொடுத்தது, போர்வால் கொடுத்துருக்கேன். அவர்கிட்ட விசாரிங்க, என்னை பற்றி எல்லாம் சொல்லிடுவார் அவர். ஸோ அவங்க ஏற்கனவே பார்த்து வச்ச இடம் அது. இது அதை விட இது பெட்டரான இடம் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த ஒரு இடமே போதுன்ட்டாங்க. இது கம்பல்சருக்கு ரொம்ப தாராளமாக ஓடும். சப்புக்கு கொஞ்சம் குறைவான அளவில் தான் ஓடும். நிமிடத்துக்கு ஒரு குறைந்தபட்சம் 20 லிட்டர் தண்ணி இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 80 அடி ஆழத்துலேருந்து 350 அடி ஆழத்துக்குள்ளே, அதிகப்படி 500 அடி ஆழம் போர்வெல் போடலாம். தேங்க்யூ சார். வரட்டுமா? பார்ப்பேன். வெல்கம். நாலாங்குறிச்சி ஒரே ஒரு ஸ்கேன், அதனுடைய ரிப்போர்ட் இது. ஒரு பாயிண்ட் இருக்குது. இது திருநெல்வேலி கார்ப்பரேஷன் கம்போஸ்டு யார்டு.
இங்கே வந்து இந்த இந்த இடத்துக்கு எதுவும் பேர் இருக்கா? இது வந்து இல்லை எல்லாமே சரி, கம்போஸ்ட் யார்டில் அவங்க விரும்புகிற இடத்துல இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு. தண்ணி இந்த இவ்வளோ இடத்துக்குள்ளே அவங்க விரும்புகிற இடத்துக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லையாங்கிற ரிசல்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இந்த கம்போஸ்ட் யார்டு பயன்பாட்டுக்காக இங்கே போர்வெல் போட போகிறாங்க. ஏற்கனவே போர் போட்டிருக்கீங்களா? அதில் தண்ணி எப்படி இருக்குது? இல்லை இப்போ போட்டிருக்காங்க, இப்போ தான் போட்டாங்க. சரி, தண்ணி வந்துச்சா இல்லையா? அது இப்போ வந்து மாட்டி வச்சுருக்கிறாங்க. போர்வெல் போடும்போது என்ன ரிசல்ட் எதுவும் தெரியுமா? இல்லை அவங்க இல்லை சார் தெரியும் அவங்க சார் வாங்க வாங்க வாங்க. சார் கழுவிட்டீங்களா? காலெல்லாம் நல்லா கழுவிட்டீங்களா? சரி ரைட்டு. கழுவிட்டு அரிக்கியா? நீங்கள் ஆசிட் பட்டா நீங்கள் நல்ல குமார் சார் குமார் அங்கங்கே உள்ள குமார். சரி வாங்க வாங்க வாங்க. இது கம்போஸ்ட் யார்டில் இது 2வது பகுதி. முதல் பகுதியில் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் இங்கே வடக்கு ஒரு பகுதியில் பார்த்ததில் அங்கே ஒன்றும் பாயிண்ட் அமையலை, ஒரு பாயிண்ட் அமையலை. ஏன்னா இந்த ஏரியா முழுக்கவே கீழே சார்னகிட்டுங்கிற புழு மெட்டல் ராக் வந்துடும். 25-30 அடி கீழே ஆரம்பிக்கிற கருங்கல் பாறை கீழே முறியவே செய்யுது. இங்கே பக்கத்தில் உள்ள கால்நடைத்துறை அவங்க இடம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அருகில் உள்ள யூனிவர்சிட்டி இடத்துக்கும் பார்த்துருக்கு. அவங்களுக்கு போர்வெல் பாயிண்ட்டே ரெக்கமெண்ட் பண்ணல, கிணறு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். 30 அடி தான் கிணறு. இங்கே அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை வந்துடும். நீர்மட்டம் 10 அடியிலே இருக்கும். 30 அடிக்குள்ளே அந்த சிதைவு பாறை பெதா ட்ராக்கு முடிஞ்சு கீழே கருங்கல் பாறை வந்துடும், தண்ணி இருக்காது. அவங்க விரும்புகிற இது 2வது இடம். இந்த இடம் ஃபுல்லாக தீப்பிடிக்க வாய்ப்புள்ள பகுதி. அதனால் இங்கே போர்வெல் இருந்தால் மோட்டர் வச்சு உடனே அணைக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி இங்கே பார்க்க சொல்லியிருக்காங்க. முதல் அவங்க விரும்பின இடத்துல பார்த்தால அங்கே பாயிண்ட் அமையலை. இந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இந்த முள்ளு மரத்தண்ணி இதில் இருந்ததுன்னா இங்கே இந்த முக்கில் பார்த்தீங்க. ஆமாம். இதில் அது என்னது? அது ஃபேக்ட்ரி பிஸ்கட் கம்பெனி. பிஸ்கட் கம்பெனியா? நாய் பிஸ்கட். நாய் பிஸ்கட். ஆ, அதுக்கு ரா மெட்டீரியல் இல்லை, நாய் பிஸ்கட்டுக்கு தயார் பண்ண ரா மெட்டீரியல் எது? எல்லாமே அவங்க கேரளா அவங்க தனியார் இடமா அது? தனியார் சார். கொடுத்தாச்சு. அந்த நம்ம கார்பரேஷன் வாங்கியிருக்காங்க. கார்பரேஷன்லேருந்து இங்கே இப்போ வாடகை எடுத்து நடத்தாங்க. இந்த 2வது ஸ்கேனில் 9 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதாவது 20 அடி ஆழத்துலேருந்து 60 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி காணப்படுது. இது எல்லாம் டம்ப் யார்டு, அதாவது குழி தோண்டி மூடி குப்பை போட்டு இந்த மாதிரியான ஒரு செயற்கையான ஒரு இடம். இந்த ரிப்போர்ட்டை கூட நம்ம உறுதியாக நம்ப முடியாது. ஆனாலும் இதில் போர்வெல் போட முயற்சி பண்ணலாம். அவங்க 20 அடியிலேருந்து 60 அடிக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி தட்டுப்பட்டால், வாட்டர் பாடி கிடைச்சா கூட ஒரு 200 அடி, மேக்ஸிமம் 300 அடியோடு இவங்க இந்த இடத்துல நிப்பாட்டிக்கணும். ஏன்னா 60 அடி வாட்டர் பாடி டச் ஆனதுக்கு உடனே கீழே கருங்கல் பாறை வந்துடும். முதல் ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளமே இல்லை, இதில் பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. இது வந்து பல குப்பை போட்டு அதுக்கு மேலே மூடி குழி எடுத்து மூடி அந்த மாதிரி இடம். இந்த ரிப்போர்ட்டை 100க்கு 100 கரெக்டாக நம்ப முடியாது. இருந்தாலும் இவங்க போர்வெல் போட்டு பார்க்கலாம். இதில் திருநெல்வேலி கார்ப்பரேஷன் குப்பை கிடங்கினுடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை. இதில் அடையாளம் இருக்குது, ஆனால் ரிப்போர்ட்டில் சந்தேகம் இருக்குது. ஊர் வந்து என்ன ஊர்? கண்டித்தான் குளமா? கண்டித்தான் குளம். ஹலோ,
இன்று மூன்றாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் கண்டித்தான் குளம், பாளையங்கோட்டை ஒன்றியம் கண்டித்தான் குளம். இந்த கண்டித்தான் குளம், அடைமதிப்பான் குளம், இந்த இடம் ஃபுல்லாகவே கோரி தான். ஒரு 60 அடி 100 அடி 150 அடி எல்லாம் கடந்து போன குவாரி உள்ள நிறைந்த இடம். இந்த இடத்துலையே சுற்றி 3 குவாரி இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே இப்போ ஆய்வு பணி செய்ய வந்த இடத்துக்குள்ளேயே 3 குவாரி இருக்குது. இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 400 அடி ஆழத்துக்கு 600 அடி ஆழத்துக்கு இந்த முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த இது ஒரு கல்வெட்டாங்குழி குவாரி எடுத்து கைவிடப்பட்ட இடம். மேலே இருந்தே பாறை, கோட்டைக்கு இது வந்து மழை நீர் தேங்கி இருக்கு. இது இன்னும் அடுத்த மாதத்துக்குள்ள இது காணாமல் போயிடும். மழை பெய்கிற தண்ணி தான், ஏன்னா சீபேஜ் வாட்டர்னு எதுவுமே கிடையாது. மழை பெஞ்ச தண்ணி மட்டும் தான் தேங்கி இருக்கு. எவாப்ரேஷன் லாஸில் காணாமல் போயிடும். ஆப்ரேஷன் லாஸ் ஆனவனா அவ்வளோதான். அந்த தண்ணியை வச்சு தான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி 2 போர் போட்டிருக்காங்க, தண்ணி இல்லை. இது 2வது ஸ்கேனு. வடகிழக்கு மூலையிலேருந்து இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அறநூறு அடி ஆழத்துக்கு. அந்த 2வது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அமையலை. இடத்தினுடைய மத்திய பகுதியில் அது ஒரு கல்வெட்டாங்குழி. 3 கல்வெட்டாங்குழிக்கு இடையில ஒரு 21 மீட்டர் லென்த்துக்கு இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 2 பாயிண்ட்டு தண்ணி இருக்க மாதிரி ஒரு பாயிண்ட் வந்திருக்கு, அதில் சந்தேகம் இருக்குது. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது தண்ணி அடையாளம் வரல. இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதுலேயும் 2 பாயிண்ட்டு தண்ணி இருக்க மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த கண்டித்தாங்குளம் பகுதியில் 1வது ஸ்கேன்லேயும் 3வது ஸ்கேன்லேயும் தண்ணி இருக்க மாதிரி அடையாளம் வந்திருக்கு. காரணம் பைப்லைன், ஆழமாக பைப்லைன். அந்த ரோட்டு ஓரத்தில் ஊருக்கு போகக்கூடிய ஆற்று நீர் பைப்லைன் ஆழத்தில் நடக்குது. அதனுடைய எஃபெக்ட்னால தண்ணி இருக்க மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு.